அன்னபூரணியும் அகில நாயகன் போல அன்னையும் அப்பனும் இல்லை. கங்கை போல் தீர்த்தம் 3 புவனத்திலும் இல்லை. காசியைப் போல தலம் எந்த அண்டத்திலும் இல்லை என்பதே காசியின் சிறப்பு ஆகும். ஒருவர் காசிக்கு செல்ல முடிவு செய்தவுடனே அவர் தம் பாவங்கள் இனி நாம் எங்கே செல்வது என்றே நினைக்குமாம். இந்துவாய் பிறந்த ஒவ்வொருவரும் தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று கங்கையில் நீராட வாய்ப்பு கிடைக்கவே இறைவனிடம் வேண்டுவர். காசியை அடைந்து கங்கையில் நீராடி அங்கு உள்ள விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைப்பது பெரும் பாக்கியமாகும். காசியிலே இறக்க முக்தி எப்படி கிடைக்கும்? காசி எனும் ஒரு தலம் கையிலேயினும் சிறப்புள்ளது. கங்கை தீர்த்தம் வீசித்திரை கொழுந்தோட்டி பரகதிக்கு வழிகாட்டும். வியந்து மூழ்கின் மாசினுடல் இறந்தான் மரமேனும் விலங்கேனும் மனிதரேனும் ஈசன் அருள் உபதேசம் செவிப்புகழ இறைவனென இருக்கலாமே. தேவாதி தேவர்களுக்கு தலைவனான சிவபரம்பொருள் காசியில் இறக்கும் அனைத்து உயிர்களுக்கும் முக்தியை தருகிறார். இப்பகுதியில் மரிப்பவர் பாவங்களை பைரவர் தமது தண்டத்தால் போக்க அன்னை அவரை தன் மடி மீது கிடத்திக்கொள்ள அவரது வலது செவியில் சிவபெருமான் பிரம்ம மந்திர உபதேசம் செய்து முக்தி கொடுக்கிறார். மூர்த்தி, தலம், தீர்த்தம் எனும் மூவகை சிறப்பு வாய்ந்த தலம் காசி க்ஷேத்திரமாகும்.